ஹலோ விவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன்ஸ். டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிற வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் பேர் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான தையல் தாங்க. நம்ம நீடிலுக்கு வந்து நீடில் வந்து நார்மல் நீடில் எடுத்துகிட்டு எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குங்க இல்லையா, எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நம்ம ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் மொத்தம் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அதை எடுத்துகிட்டு நெடியில் கோர்த்துட்டு எண்டில் நீங்கள் நாட் போடும்போது மொத்தமாக உங்களுக்கு 4 த்ரெட்டு கிடைக்குங்க. இது போல் நீங்கள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நெடியில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளிக்குள்ளே விட்டு குத்திக்கிறீங்க, அவ்வளோதாங்க. கொஞ்சமாக இப்போ நம்ம குத்துனதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது கொஞ்சம் தைக்கிறீங்க. இது பேர் தாங்க ரன்னிங் ஸ்டிச்சு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேபி ட்ரெஸ்ஸு, பார்ன் பேபி ட்ரெஸ்ஸு, பில்லோ கவரு இதுலலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி போடும்பொழுது நமக்கு நீட்டாக இருக்குங்க. நம்மளோட ப்ளவுஸில் கூட நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இது போல் ஸ்டிச்சஸ்லாம் நம்ம போடலாம். இப்போ பிகினர்ஸ் வந்து ஆரி ஒர்க் நெடில் யூஸ் பண்ண தெரியாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தையல்லாம் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து நீடில் பிடிக்க தெரில, த்ரெட் ஒர்க் பண்ண தெரில அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பழகுங்க. ஏன்னா த்ரெட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வந்து போட்டு பழகிட்டிங்கன்னா தான் ஆரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க, நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்டிச்சஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. இப்போ பிகினர்ஸ் வந்து இது போல் ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். அகெயின் பக்கத்தில் குத்துறோம், கொஞ்சம் கேப் விடுறோம். இதே போல் தான் கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுக்கிறோம், மறுபடியும் குத்துறோம், மறுபடியும் கேப் விடுறோம், உள்ளே விட்டு எடுக்கிறோம். இது தாங்க. நம்ம அந்த கேப் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது பேர் தான் வந்து ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.